ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குது. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நீர் சொன்னீர். உங்களுடைய வார்த்தையை நம்பி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் உம்மை தேட வந்திருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் மிகவும் சமீபமாக இருந்து என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படியே என்னை கண்டடைகிற கிருபையை இந்த பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இரவில் கடந்த இரவில் நீர் கொடுத்த எல்லா ஓய்வுக்காக, பலத்துக்காக, சுகத்திற்காக, பகலிலே பாராட்டின நன்மைக்காக, பாதுகாப்புக்காக, வழிநடத்தலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எல் ஷடாய் உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக வாக்கடங்க பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற எங்கள் சத்திய ஆவியாகிய தேற்றவாளனே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்ற பாடலை நாம் பாடும். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அர்ப்பணித்தே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்த நீக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்த நீக்கம் விருப்பமெல்லாம் எந்த இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே.
சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். கைகளை உயர்த்தி உங்க தேவைகளை ஆண்டவரத்துல சொல்லுங்க. ஆண்டவர் நம் கைகளை நோக்கி பார்க்கிற நேரம், நம் இருதயத்தை பார்க்கிற நேரம், நம் சிந்தையை ஆராய்ந்து அறிகிற நேரம் இது. விரக்தி, வேதனை, வறுமை, வியாகுலம், கண்ணீர், நிந்தை, அவமானம், இழப்பு, பிரிவு இவைகள் மத்தியில இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இது என்னால் கூடாது ஐயா, எல்லாம் உம்மால் கூடும். இதை தாங்கிக் கொள்ள பலன் என்னிடத்தில் இல்லை. யோசுபா சொன்னா, நிற்க பலன் இல்லை ஆண்டவரே, இது எங்களாலே ஃபேஸ் பண்ண முடியாது. நீங்க உதவி செய்யலனா, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலனா, ஒரு முடிவுக்கு கொண்டு வரலனா, ஒரு வியாதியை குணமாக்கலனா, ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கலனா, இது எங்களால் முடியாத காரியம். இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நான் நம்புகிறோம். இம்மட்டும் நடத்தினவர் நீர். இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் அநேக இடர்களையும் அநேக பாடுகளையும் சந்தித்த போதெல்லாம் அந்த குடியிலிருந்து எடுத்து வெளியிலே கொண்டு வந்தவர் நீர். இனுமாய் கொண்டு வரப்போகிறவரும் நீரே தானே. ஆண்டவரே, அன்று பேதுருவை தூக்கி எடுத்து நிறுத்தி அற்ப விசுவாசியே என்று சொல்லி உம்மோடு நடக்க வைத்தவர் இப்போதும் கூட உம்மோடு அந்த விசுவாச பயணத்தில் நாம் நடந்து வர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம நேற்று யோபு வாழ்க்கை குறித்து நாம ஆரம்பித்தோம். சரி, நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், யோபு எழுதினது யார் என்று. யோபு எழுதினது யார் என்று இன்னும் தெரியவில்லை. ஆனா ஒரு சிலர் எல்லாவற்றுக்கும் முன்பாக யோபு புத்தகம் தான் முதலாக எழுதப்பட்டது என்பதை ஒத்துக்கொள்றாங்க. எல்லாவற்றுக்கும் முன்பாக, அதாவது ஆதியாகம், யாத்திராகம், திருகத்திற்கு முன்பாகவும், தோரா எழுதப்பட்டதற்கு முன்பாகவும் யோபுவின் சரித்திரம் எழுதப்பட்டதாக அநேகர் ஒத்துக்கொள்ளும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த லிட்ரரி, இது ஒரு கவிதை, போட்ரி, கவிதை நடையில சங்கீதம் போல எழுதப்பட்டது. நமக்கு உரைநடையில நம்ம வாசிக்கிறோம், ஆனாலும் இது உண்மையாகவே ஒரு கவிதை நடையில போற்றியாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். சிலர் சொல்றாங்க, ஒருவேளை மோசஸ் எழுதியிருக்கலாம். அதாவது இது எழுதப்பட்ட காலம் சிலர் சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க சாலமோன் காலத்துல இது எழுதப்பட்ட. ஆனால் சாலமோன் காலத்தில் நிச்சயம் எழுதப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. காரணம், இது ஆபிரகாமுக்கும் முந்தின
காரியங்களை இது விளக்குகிறது. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு அப்புறம் தான் உடன்படிக்கை எல்லாம் வருது, பலிகள் வருது, எல்லாம் வருது. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பாகவே சில காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது ஆபிரகாமுக்கும் முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்வதும் வழக்கமாக இருக்கிறது. எனவே நாம் இதில் இருந்து சில வசனங்களை நாம் இன்னைக்கு தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாம் அதிகாரம், ஜோப் சாப்டர் 1. ஊத் தேசத்திலே யோபு என்ற ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தார். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய முருகு ஜீவன்கள் இருந்தன. மன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தார். இந்த 3 வசனங்களிலே 3 ஆசீர்வாதத்தை காரியத்தை நான் சொல்ல போகிறேன். முதல் வசனத்துல ஃபெய்த் ஆஃப் ஜோப், யோபுவின் விசுவாசம். நல்ல கவனிங்க. ஃபெய்த் ஆஃப் ஜோப், யோபுவின் விசுவாசம். ஒருவனுக்கு விசுவாசம் இருந்தா, நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தா, அவனுடைய வாழ்க்கை அடுத்து பார்ப்போம், அவனுடைய குடும்பம், ஃபேமிலி ஆசீர்வாதமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேமிலி. முதல்ல ஜோப் ஃபெய்த்து, ரெண்டாவது ஆசீர்வாதமான ஜோப் ஃபேமிலி. ஏன்னா 7 குமாரர் 3 குமார்த்தின்றது ரொம்ப பெரிய பிளெஸிங் தானே. 10 பிள்ளைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். மூணாவது ஃபார்ச்சூன், அவனுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஃபார்ச்சூனுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? ஃபார்ச்சூன் அவனுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை வச்சு நீங்க அது ஃபார்ச்சூன் என்ன அர்த்தம் நீங்க கண்டுபிடிங்க. அப்போ எஃப்லே ஃபெய்த், ஃபேமிலி அண்ட் ஃபார்ச்சூன். இன்னைக்கு காலையில கர்த்தர் நம் குடும்பங்களில வைக்க போகிற 3 எஃப் இதுதான். ஒன்று, நம்ம கடவுள் மீது நம்பிக்கை வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட், எல்லாவற்றையும் அவரால் தான் செய்ய முடியும், அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அசைய முடியாத ஒரு நம்பிக்கை. அதனால தான் ஜெபம் பண்ணும்போது கூட சொன்னேன், பேதுரு பார்த்து ஆண்டு சொல்ற, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? சில நேரங்களில் நமக்கு இந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். காரணம், எல்லாம் நல்லா நடக்கிறப்போ நம்பிக்கை மிகுதியா இருக்கும், எல்லாம் தவறா போகிறப்போ நம்பிக்கை குறைந்து போகும். ஆனா இதை பேலன்ஸ் பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நிலைமையிலும் நம்ம நம்பிக்கையோடு இருக்க கர்த்தரிடத்திலிருந்து அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான். கர்த்தர் மீது நம்பிக்கையுள்ள மனுஷன் பாக்கியவான். கர்த்தரே தெய்வமாக கொண்ட மனுஷனும் பாக்கியவான். அவர் மீது நம்பிக்கை வைக்கிறார். அவரால் தான் கூட இந்த வியாதியை நீக்க, இந்த குடும்பத்தை கட்ட, என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க, என் கல்வியில, என்னுடைய தேர்ச்சியில, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, என்னுடைய திருமண வாழ்க்கையில, கடன்ல, என்னுடைய வெளிநாட்டு வீசாவில, அல்லது நேமிட், அதாவது எனக்கு வர வேண்டிய நியாயமான சொத்து, இவைகள் எல்லாவற்றிலும் விசுவாசம் இல்லாம தேவனிடத்தில் ஏதாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அது நிச்சயம் முடியாது. இந்த 3 காரியங்கள், ஃபர்ஸ்ட் வசனத்தையே கொஞ்சம் நீங்க கவனிங்க. அவர் மேல் அவர்ல அவ்வளவு நம்பிக்கையா இருந்ததுனாலதான் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தார். நம்பிக்கை, கர்த்தர் மீது நம்பிக்கை. நீங்க இந்த வேர்டிங்லாம் ரொம்ப மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம். உத்தம, சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்துன்ற வார்த்தை நிச்சயமாக எளிதா புரிந்து கொள்ளுகிற ஒரு வார்த்தை. பொல்லாப்புக்கு விலகுறது எளிமையா புரிந்து கொள்ளலாம். யோசேப்பை போல பொல்லாப்புக்கு விலகுறவனாக இருந்தான். ஸோ இந்த காரியத்துல நாம் கர்த்தர் மீது முதலாவது நம்பிக்கையா இருக்கிறோம். காட்ஸ் ஃபெய்த், அண்ட் காட் மேல ஃபெய்த்தா இருக்கணும். ஜோசப் ஃபெய்த். ரெண்டாவது, அவனுக்கு பிள்ளைகள்.
இப்போ பிள்ளைகளை குறித்து நான் நிறைய தடவை நான் இந்த இந்த சீரியஸா பேசினேன். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. இது முதல் எழுதப்பட்டதுனால இதிலிருந்து வருகிற வார்த்தை என்னன்னா, உங்க பிள்ளைகளை நான் வர்த்திக்க பண்ணுவேன். நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புவீங்க. உங்க குடும்பத்துல மலடு இல்ல. உங்க கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். எலிசபெத் சகரியாவிடத்துல கூட கர்த்தர் சொன்னார், நிச்சயமாகவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அது அறிவிக்க தான் நான் பரத்திலிருந்து விசேஷமா இறங்கி வந்தேன் என்று காபிரியேல் சொன்னது நமக்கு தெரியும். அதனால பிள்ளைகள், இரண்டாவது ஃபேமிலி, மனைவி, அவனுடைய பிள்ளைகள். நேற்று அவர் மனைவியை குறித்து நான் நிறைய பேசினேன். நீங்களும் அதை பற்றி தியானித்திருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். மூணாவது ஃபார்ச்சூன். அவனுக்கு இருந்த எல்லாம் ஆஸ்திகள் அவனை கடைசியில் எப்படி பண்றாங்கன்னா, அதனாலே அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். பெரிய ஜமீன்தார், பெரிய ஐஸ்வர்யவான், அவனுக்கு எல்லாமே இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தான். இதெல்லாம் ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்க போகிறார். இதெல்லாம் இல்லையா நமக்கு அப்படின்னா, இன்னைக்கு நிச்சயம் கொடுப்பார். அவர் மேல நம்பிக்கை வைக்கிற மாதிரி காரியங்களை மாறுதலாக மாற பண்ணுவார். எதுவுமே நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் மேல் நம்பிக்கை இன்னும் அதிகமாகும்படிக்கு அற்புதத்திற்கான செய்திகளும் அடையாளங்களும் நம்ம வீட்டை தேடி வரப்போகிறது. இந்த 3 வார்த்தை நம்ம ஃபெய்த் அண்ட் ஃபேமிலி ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய ஃபார்ச்சூன், நம்முடைய குடும்பத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் நிலையாயிருக்கும். ரைட்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அப்படியே பார்க்கலாம். இப்போ 4ஆம் வசனத்துல அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். நல்ல ஒரு ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி, அன்பா இருந்த ஒரு நல்ல குடும்பம். இப்படி ஒரு குடும்பத்தை தான் ஆண்டவர் கடைசி காலங்களில் எழுப்பும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகிற காலம். இப்போ ஒரு நல்ல சஜஷன் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வீடுகளை கூட நான் சில நேரங்களில் நான் சொல்லுவேன், இந்த ஃபேமிலி கெட் டுகெதர் இட்ஸ் ரொம்ப அவசியம். அதாவது நான் நிறைய என்னுடைய பிரசங்கத்தில், என்னுடைய சர்ச்சில் அதை நான் சொல்லுவது உண்டு. அதாவது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவோ நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அதனால தான் வெளிநாடுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சர் உண்டு. ஒரு வீட்டில் ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோ, ஒரு பர்த்டேவோ அல்லது ஒரு ப்ரேயருக்கான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி எல்லாரும் வர வச்சு இருக்கிறத பகிர்ந்து கொஞ்சம் டீ குடிச்சு அல்லது கொஞ்சம் சாப்பிட்டு அழகாக பேசி அந்த உறவை பலப்படுத்துவாங்க. இன்னைக்கு அப்படி எல்லாம் இல்லாமல் ஆளுக்கு ஆள் தனித்தனியாக வாழ்கிற ஒரு சூழலை, அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையை நிச்சயம் அட்லீஸ்ட் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிறவர்களாவது மாற்றணும். நமக்கு முடிந்த வரைக்கும் நாமளாவது ஒரு நாளைக்கு அவங்க வீட்டில் போயிட்டு அவங்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு ஏதாவது சாப்பாடு செய்து கொடுத்து அவளோடு கூட நல்லா உறவு வைத்து கொண்டு அதே மாதிரி அவர்களையும் வர வைத்து ஒரு சின்ன கெட் டுகெதர், இது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது அந்த உறவு பலப்படும். இது பார்ட்டி அல்ல. நல்ல கவனிங்க, அந்த நாட்களில் இப்படி விருந்து என்பது பெரிய பார்ட்டி என்று நான் சொல்ல, இது ஒரு ஜெப கூடுகையாக இருக்க வேண்டும். ஒருவர் புரிந்து கொள்கிற ஒரு காரியங்களாக நாம் இருத்தல் வேண்டும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய ஆலயங்களில் இந்த ஜோன் மீட்டிங்லாம் உண்டு. சில இடங்களில் நிறைய ட்ரைப்ஸ் பிரித்து ஜெபம் பண்ணுவாங்க. சில இடங்களில் தெருக்களில் ஒரு வீடு இருந்து அந்த வீடுகள் தெருவில் இருக்கிற அநேகரை அழைத்து அந்த வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எங்கள் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அப்படி உறவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநீதினாலே நண்பர்களை சேர்த்து வைத்து கொள்ளுங்க, அது ரொம்ப நல்லதுங்க. நம்ம இங்கே இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்களோட யார் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறட்டும். அது ஒரு சின்ன அட்வைஸு, தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. விருந்து செய்கிற அவருடைய நாள் முடிகிற பொழுது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி
பரிசுத்தப்படுத்தி இங்கேயும் ஆசாரியனாக கவனிங்க. அதனால தான் சொன்னேன், இது ரொம்ப முன்னமே எழுதப்பட்ட புத்தகம் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க ஆசாரியர், லேவியர் அப்படிலாம் யாரும் இல்லாம இவரே பலி செலுத்துகிறார் என்றால் அது ஒரு விசேஷம் தான். அப்பாவுக்காக, அப்பா தம் பிள்ளைகளுக்காக அவளை அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து, இதை தான் நான் அடிக்கடிக்கு எம்பசைஸ் பண்ணுகிற ஒன்று. நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நாம அதிகாலை எழுந்திருக்கணும். இது எழுந்து ஜெபிக்காத குடும்பங்களில தான் நிறைய பிரச்சனைகளை நாம் பார்க்க முடிகிறது. அதனாலதான் இந்த அதிகாலை ஜெபமே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க இதை ட்ரை பண்ணலாம். ஒன்றும் பெரிய மோசம் கிடையாது. உங்களுக்கு இதனால எனக்கு சரியான 1 மணி நேரம் தூக்கம் போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க 1 மணி நேரம் முன்னாடி படுத்தாலே போதும். 12 மணிக்கு படுக்கிறவன் நீங்க 11 மணிக்கு படுக்க கொண்டா சரியா 5 மணிக்கு எழுந்து கொள்ளலாம். நல்ல பழக்கம். முதலாவது அதிகாலமே ஆண்டவரை தேடுகிற ஒரு பழக்கம். அதை நீங்க கடைபிடித்து பாருங்க. நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிரசனம் அந்த வீடுகளிலே நிலையா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் புக்கு. இந்த ஃபர்ஸ்ட் புக்கிலேயே அதிகாலை ஜெபத்தை குறித்து நாம் இங்க பார்க்கிறோம். அதிகாலமே எழுந்து அவன் எல்லாரும் இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளையும் சேர்த்து, அதுவும் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து பண்ணானா. அது எவ்வளவு தூரம் நம்ம நடைமுறை சாத்தியம் தெரியல. பிள்ளைகளையும் எழுப்பி உட்கார வச்சு 5 மணிக்கு 5:30 மணிக்கு எல்லாம் உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுகிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோமான்னு தெரியல. ஆனால் ஒரு சில குடும்பங்களில் அது உண்மையாகவே கடைபிடிக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் வித்தியாசத்தை நீங்கள் நிச்சயம் பார்க்க முடியும். ஆண்டவர் அந்த குடும்பத்தை அவ்வளவு நேசித்து ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் அப்படி தேடுகிற பிள்ளைகளை தான் நம்ம பார்க்க போறோம். அவர் அந்த வீட்டை வேலி அடைப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்படி தேடுகிற பிள்ளைகள் வீட்டை தான் ஆண்டவர் வேலி 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 அடைப்பார். ஒரு தீங்கும் தொடாது. அவருடைய கண்கள் எப்பொழுதும் அந்த வீட்டின் மீது நோக்கமாகவே இருக்கும். தேடுகிற பிள்ளைகள். ஓகே, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு சாய்ஸே கிடையாது. நான் முன்னாடி சொன்னல, அதுக்கு சாய்ஸ் உண்டு. ஆனால் இதுக்கு நோ சாய்ஸ். டெஃபினட்டாக அதிகாலை உங்களுக்கு ஆசீர்வாதம், குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் ஃபார்ச்சூனுக்கு, அதாவது உங்கள் எதிர்காலத்திற்கும் அல்லது உங்கள் 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 பரிசுத்தமான வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் வேணும்னா அதிகாலமே எழுந்திருந்து அவன் ஜெபம் பண்ணினது போல நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு நாள் 6ஆம் வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர் நடுவில் வந்து நின்றான். இது ஒரு வியப்பான ஒரு செய்தி. நல்ல கவனிங்க. தேவபுத்திரர் எங்கெங்க வராங்க தயவு செய்து கண்டுபிடிங்க. ஏன்னா ஆதி ஆகமத்தில் தேவபுத்திரர்களை பற்றிய ஒரு செய்தி குறிப்பு இருக்கிறது. அதே போல ஹூ இஸ் தேவபுத்திரர்கள், சில்ட்ரன்ஸ் ஆஃப் காட். நான் ஏற்கனவே தேவபுத்திரர்கள் பற்றி ஒரு 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 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப கடவுளுக்கு பயப்படுற பிள்ளைகள் தான் தேவபுத்திரர்கள். அவர்கள் இப்போ பரலோகத்தில் சர்வ வல்லவர் எல்ஷடாய் வீட்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். எல்லாரும் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தேவபுத்திரர்கள் வராங்க. அவங்க ஏன் வராங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுறேன். இங்க நம்ம வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு தேவ புத்திரரை அசைன் பண்ண வைத்திருக்கிறார். தேவ தூதர்களை அசைன் பண்ணி இருக்கிறார். 1க்கு 2க்கு 1க்கு மேற்பட்டவர்களை அவர் அசைன் பண்ணி இருக்கிறார். அதனாலதான் யாக்கோபு ஒரு கனவை காணுகிறான். யாக்கோபு தனிமையிலே வனாந்திரத்திலே ஒரு கல்லை தலையில வைத்து படுத்திருக்கின்ற பொழுது தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் கண்டான். அப்போ இங்கிருந்து செய்தியை கொண்டு போறவர்கள் தேவ தூதர்கள்,
அங்கிருந்து பதிலை கொண்டு வருகிறவர்கள் தேவதூதர்கள். அந்த ஒரு இமேஜினேஷனை பாருங்க. இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த 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 வசனத்துல தேவபுத்திரர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நின்றார்கள். எதுக்கு நின்னாங்கன்னா, நான் நல்லா கவனிக்கணும். நம்மை குறித்து ரிப்போர்ட். ஓ, இன்னைக்கு காலையில இவர் எழுந்தாரு. எத்தனை மணிக்கு எழுந்தார்? 5:30க்கு எழுந்தாரு. ஜெபம் பண்ணாரு, வேதத்தை வாசிச்சாரு, அப்புறம் போனாரு, வேலைக்கு போனாரு, அங்க போய் சண்டை போட்டாரு, இல்லை அங்க போய் வாக்குவாதம் பண்ணாரு, இல்லை அங்க போய் உண்மையா வேலை செய்தாரு, அங்க இப்படி நடந்து கொண்டாரு, அவர் அந்த சினிமாவுக்கு போனாரு, அல்லது அவர் அங்க போனாரு, இவர் இங்க போனாரு என்று அனுதினமும் ரிப்போர்ட் பண்ணுகிற தேவ புத்திரர்கள் சமூகத்துல தேவனோடு கூட இருப்பார்கள். நம்மை குறித்து ரிப்போர்ட் போகும். இத மனசுல வச்சுட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கைய உத்தமனும் சன்மார்க்கமாய் நம்ம வாழ நாம இன்றே முடிவெடுப்போம். காரணம், இங்கே செய்கிற ஒவ்வொரு செயலும் அங்க பரலோகத்துல வெளிப்படுத்தப்படும், அறிக்கை செய்யப்படும், சொல்லப்படும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால சபையை கொஞ்சம் ஜாக்கிரதை. நம்ம எதுவும் யாருக்கும் தெரியாம ஏதோ செய்துடுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயம் இல்லை. நம்மை குறித்து ரிப்போர்ட் போகுது, வந்து நின்ற போது சாத்தானும், அதுல வியப்பான விஷயம் தான் சொன்னல, சாத்தானும் நடுவில் வந்து நின்றான். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அந்த சாத்தான் அங்கே இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாலும் கூட அவன் எந்த இடத்துல நின்றான் என்று நமக்கு தெரியல. ஆனால் நடுவிலே வந்து நின்றான் என்று நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதனுடைய விளக்கத்தை நீங்க வியாக்கியானம் பண்ணுங்க. அந்த கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி. ஓ, நீங்க கவனிக்கணும், எப்படி தேவதூதர் நமக்காக எப்போது இருக்கிறார்களோ, கர்த்தருடைய கண்கள் எப்போது பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதோ, அப்படியே இந்த சாத்தானும் பூமி எங்கும் உலாவுகிறவன் அவன். இல்ல, அவனை பாருங்க, அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி உலகம் எங்கும் சுத்துறவன். அவன் சொல்றான், நான் பூமி எங்கும் உலாவின, எவனை விழுங்கலாமோ என்று, எவனை அழிக்கலாமோ, எவனை பாவத்தில் தள்ளலாம், எவனுடைய வாழ்க்கையை குட்டி சோறாக்கலாம், எவனுடைய வாழ்க்கையை பிரிக்கலாம், எவனை அழ வைக்கலாம், எவனுடைய வாழ்க்கையில துன்பத்தை வர வைக்கலாம், எவனுடைய வாழ்க்கையில பாவத்தை இச்சையை வர வைக்கலாம் என்பதை அலைந்து அலைந்து மோட்டிவேட் பண்றவன், பாவத்துல விழ செய்கிறவன் அவன் செய்கிறான். உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் எல்லாருடைய மனசையும் அறிந்தவர். ரைட்? அதனால இங்க பாருங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமாக அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்று ஆண்டவரே சாட்சி சொன்னார். ஆண்டவரே சாட்சி சொன்னார். நாம இது வரைக்கும் நம்ம படிக்க போறோம், 1-8 வரைக்கும். ஆண்டவர் ஒருவருக்கு சாட்சி சொல்லணும். என்ன சொல்லணும்? இங்க 3 சொன்னார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனாக இருக்கிறான் என்று கர்த்தர் சாட்சி சொன்னார். யாரிடம் சொன்னார்? சாத்தானிடத்துல சொன்னார். ஏன்? உலகத்துக்கே சொன்னார். நம்மை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி சொல்ல போகிறார்? என் தாசனாகிய மோசே அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல, சாட்சி எங்கேயும் உத்தமனா உண்மையா இருக்கிறான் என்று நம்மை குறித்து அவர்களை நம்மை குறித்து அவர் சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. என் சிநேகிதனாகிய தாவீது அப்படி சொல்ல முடியுமா? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து, உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு சாட்சி கொடுத்தார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொன்னார். அப்படி நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா கர்த்தர்? இன்னைக்கு நிச்சயமாக நாம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாம முயற்சி எடுப்போம். சின்ன சின்னதா ட்ரை பண்ணும், ரொம்ப பெருசா இல்லை வேணாம். ரொம்ப சின்னதா நான் சொல்றேன் பாருங்க. ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள்,
நீங்கள் பெருசாக ஏதாவது ட்ரை பண்ணாதான் தோற்று போகும். சின்ன சின்னதாக காலையில் எழுந்து ஜெபிக்கிறதுல ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் நீங்கள் வேணா ஒரு நாளுக்கு அலாரம் வச்சுட்டு இல்லை ஆண்டவர் இடத்துல நைட்டே சொல்லிட்டு படுத்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழும்பி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யார். அது ஒரு பெரிய வழி. நீங்கள் உத்தமனாகிறதுக்கும் சன்மார்க்கனாகிறதுக்கும் பொல்லாப்புட்டு விலகிறதுக்கும் ஜெபம் அவசியம். கொஞ்சம் வேத வாசிப்போம். ஐயோ ஐயா என்னய்யா டைம் இல்லையா, 2, 3, 5 வசனங்கள். நான் சொன்னால நம்ம டெய்லி ஒரு 9 வசனம் வாசிக்கிறோம்ல, போதும் போதுங்க. ரொம்ப வேணாம் ஒரு 5, 10 வசனம். ஆனாலும் குறிப்பா வாசிக்கணும். அதை ஆழமா வாசிக்கணும். அதை நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். அப்படி 5 வசனம். அதுக்கப்புறம் எத்தனை வேலை ஜெபம் பண்ண போறோம், ஒரு கணக்கு வேணும். ஒரு நாளில வேதாகமத்துல எத்தனை முறை மேக்சிமம் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுங்களா? 7 முறை. ஆனா நாம அதை விட ஒரு மடங்கு அல்லது ஒரு நம்பர் 8 முறை நம்மளால் ஜெபிக்க முடியாதா? முடியும், நிச்சயம் முடியும். நம்ம அதை நடைமுறைப்படுத்த நம்ம முயற்சி எடுக்க வேணும். அதுதான் நம்ம முயற்சி எடுத்தாதான் சன்மார்க்கமா உத்தமமாய் வாழ நாம முயற்சி எடுக்கிறோம் என்ற அர்த்தம். சந்தி மத்தியானம் தாவீது 3 வேளை ஜெபம் பண்ணான். அப்படி ஜெபம் பண்ணுகிற பொழுதுதான் தாவீது அரியணையில ஏறினான். தாவீது 7 முறை அவன் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 7 times ப்ரேயர் பண்ணான். அந்த நீதியை காட்டிலும் உங்க நீதி பெரிதா இருக்கணும். அந்த பரிசேயர்கள் வார்த்தை 2 நாள் உபவாசம் இருந்தாங்க. நீங்க எத்தனை நாள் உபவாசம் இருக்கிறோம்? ஏழைகளுக்கு கொடுக்கிறோமா? இதுதான் சின்ன சின்ன காரியங்கள் தான். ரொம்ப பெரிய காரியங்களை நீங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன், ரொம்ப பெரிய காரியங்களை ஸ்டார்ட் பண்ணி தோற்றே போக வேண்டாம். வாரந்தோறும் ஆலயத்துக்கு போறது நிச்சயமா அவசியம். எங்கெல்லாம் ஆலயங்களை பார்க்கிறோமோ, நேரம் கிடைச்சு அந்த ஆலயத்துக்குள்ள எப்பொழுதெல்லாம் பார்க்கிறோம், போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு போகிற ஒரு வழக்கம் மாத்துங்க. வழக்கத்தை மாத்துங்க. போய் ஹோட்டல்ல டீ குடிக்கிற நேரம், காஃபி சாப்பிட்ற நேரம், அல்லது பெரிய பார்ட்டியில போய் பங்கு பெறுகிற நேரத்தெல்லாம் இங்க ஒரு 5 நிமிஷம் சர்ச்சில் உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு பழக்கம். இதெல்லாம் தான் நம்ம உத்தமனாய் சன்மார்க்கனாய் பொல்லாப்பு விட்டு விலக வழி செய்யும். அதே போல வேதத்தை தாண்டி அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்க, அதை பற்றி தெரிந்து கொள்ள. உலகம் எப்போது முடியும் அப்படின்னா எங்க பார்க்கணும்? தானியேலை பார்க்கணும். எப்போது முடியும், எப்படி முடியும், இது எந்த காலம், எந்த காலத்தில் இருக்கிறோம், இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கிற காலம் என்ன, ஏன் இந்த உலக முடிவுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம், வேர்ல்டு வார் எப்பொழுது நடக்கும், இதெல்லாம் நீங்க உலகம் எப்போது அழியும், ஆண்டவர் எப்போது வருவார், அந்தி கிறிஸ்துவின் காலம் எது, இதெல்லாம் ஆராய முற்படுங்க. ஒவ்வொரு விஷயத்தை எடுங்க. இப்போ யோபுவே நீங்க எடுத்து யோசிக்கலாம். ஒரு நாள் முழுவதும் யோசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 8 வசனத்தை ஒரு நாள் முழுவதும் இப்படி வாழ்ந்தவனுக்கு ஏன் சாத்தான் தொல்லை கொடுக்கணும், இப்படி வாழ்ந்தவனை ஏன் ஆண்டவர் சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கணும் என்ற ஒரு கேள்வியை கேட்டாலே 1000 விளக்கங்களும் கேள்விகளும் நமக்குள் வரும். நிறைய கேள்வி வந்தாதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். விசுவாச கேள்வியினாலே தான் வரும்னு வேதம் சொல்கிறார். எனவே கர்த்தர் நம்மை சன்மார்க்கனாய் உத்தமனாய் பொல்லாப்புக்கு விட்டு விலகுறவனாய் மாற்றட்டும். 3 ஆசீர்வாதத்தை நான் முன்னமே சொல்லிட்டேன். 1, நம்பிக்கை கர்த்தர் பெருக பண்ணுவார். 2வது, நம்முடைய குடும்பத்தை ஃபேமிலியை கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார். திருமணம், குழந்தை எல்லாம் உண்டு அதில். 3வது, நம்முடைய ஃபார்ச்சூன், நம்முடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 8 வசனத்துல கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஃபெய்த், எங்க மேல ஆண்டவர் மேல நீங்க வைக்கிற ஃபெய்த் இருந்தா போதும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் மேல ஃபெய்த் வைங்க. 2வது, உங்க ஃபேமிலி ஆசீர்வதிக்கப்படும், உங்க ஃபார்ச்சூன் மிக பிரகாசமாக இருக்கும். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரோடு கூட இந்த செய்தியை கேட்க ஆரம்பித்த நாங்கள் எங்களுக்கு அழகான பாசிட்டிவான ஒரு வார்த்தையை கொடுத்து நிச்சயமாக எங்கள் நம்பிக்கைக்கு ஒரு பலன் உண்டு. எங்களை ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணி
எங்களை பழுக பெருக பண்ணி பூமியை நிரப்ப பண்ண போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய எல்லா உலக பிரகாரமான செல்வத்தையும், உலக பிரகாரமான சம்பத்துக்களையும், உலக பிரகாரமான ஆஸ்திகளையும் கடன்லேருந்து விலக்கி நல்ல வேலையும் நல்ல வாய்ப்பு கொடுக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக அப்பா அம்மா, பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், குழந்தைகள், பிள்ளைகள், ஆண்டவரே பேர பிள்ளைகள், விசேஷமாக தேர்வு எழுதுகிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் சுவாமி. ஜெயம் கர்த்தரால் வரும். பிள்ளைகளுக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் நல்ல ஞாபக சக்தியும் ஆசிரியர் கண்களிலே தயவு கிடைக்க உதவி செய்யும். ஆண்டவரே, எல்லாம் உன் கண்ட்ரோலில் இருக்கிறது. இந்த சாத்தானை கூட உன் கண்ட்ரோலில் தான் வைத்திருந்த. அவனால் நீங்கள் சொன்னது தான் செய்ய முடியுமே தவிர, நீங்கள் சொல்லாததை அல்லது நீங்கள் பெர்மிட் பண்ணாததை அவனால் செய்யக்கூட முடியாது. அப்படி ஒரு தருணத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே வாழ உதவி செய்யும். நல்ல ஃபார்ச்சுனைகளுக்காக காத்திருக்கிறது. நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. நாம் நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.